ஹாய்! இன்னைக்கு வந்து ஒரு நியூ மெத்தட் பிரியாணி. தக்காளிய கட் பண்ணாம எப்படி சமைக்கிறேன்றத மட்டும் பாருங்க. ஸோ இந்த மாரி சமைச்சு பாருங்க. உங்க வீட்ல கொத்தமல்லி புதினா மட்டும் இல்ல, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அந்த போன தவிர. சிக்கன் போன தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இன்றைக்கி நான் என் பிள்ளைங்களுக்கு இப்படி தான் செஞ்சேன். ஸோ ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் சிக்கன் எடுத்துகிட்டு அதில் வந்து எப்பவும் போல் உப்பு, கரம் மசாலாலாம் போட்டு நான் வந்து இது பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. நல்லா இருக்கும். அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் வெங்காயத்தை மட்டும் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நீங்கள் கலர்ஸ் எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் வேணும்னா அது தானாக வந்துடும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி எடுத்து இது எல்லாமே நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பிரியாணிக்கு ஒரு 2 வெங்காயம் தான், அதிகமாகலாம் நான் எடுக்கலை, ஏன்னா கொஞ்சமாக தான் சமைப்போம். ஸோ எப்பவும் போல் தாளிப்புக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வெங்காயத்தை போட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு லைட்டாக கோல்டு கலர் ஆனதுக்கப்புறம் அங்கே மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டாம் இதுலேயே தேவையான அளவுக்கு போட்டிங்கன்னா வேணாம். இப்போ நான் எடுத்து வச்ச பேஸ்ட்டை வந்து நான் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதுலேயே போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் இருக்குது. பிரியாணி நான் வந்து க்ரீன் கலரில் வருமா ரெட் கலரில் வருமான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் ரெண்டுமே இல்லாமல் மீடியமாக வந்து நல்லா அந்த பிரியாணி கலரில் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கஸ்தூரி மீட்டி வந்து கசக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் 2 விசிலுக்கு அப்புறம் நான் வந்து இதை இறக்கிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. உதிரி உதிரியாக நல்லா அழகாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இப்படி தான் ட்ரை பண்ணேன்.